மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் முந்தைய நாத்தாள். பிரித்தெழுதுக. பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். சேர்த்தெழுதுதல். எட்டு திசை, எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை. அடுத்த அருகுற என்ற எதிர்ச்சொல்லை கண்டறி. அருகுற என்றால் அருகில், அதன் எதிர்ச்சொல் தொலைவில். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. அணுகு என்றால் அருகில் அல்லது சேர் என்ற அர்த்தம். அதன் எதிர்ச்சொல் விலகு. பொருந்தா சொல்லை கண்டறிய. உயர்திணைக்குரியதல்லாத பால்வகை கண்டறிய. உயர்திணை என்றால் மனிதர்களை குறிக்கக்கூடியது. அஃறிணை என்றால் தாவரம், விலங்கு, உயிரற்ற பொருட்களை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஆண்பால், பெண்பால், பலர்பால் இது எல்லாமே உயர்திணைக்கு உரிய பால். சரிங்களா? பலவின்பால் என்பது அஃறிணைக்கு உரிய பால் வகை. அடுத்த கேள்வி. பொருந்தா சொல்லை கண்டறிய. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிய. சரிங்களா? கீரைத்தண்டு என்பது கொழுந்து வகை அல்ல. மற்றது பனங்குருத்து, தளிர், வேப்பங்கொழுந்து எல்லாமே கொழுந்து வகை. அடுத்த வினா. பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் என்ன? ஆப்ஷன் சியை பாருங்க. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. சரிங்களா? தவறான செய்தி. வல்லினம் மிகும். மற்றது எல்லாமே சரி. ஏபிடி எல்லாமே சரி. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பிழை அற்றது கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3 தவறு, 1 மட்டும் சரி. என்னன்னா கூடை முடைந்தான் சரி. சோறு சாப்பிட்டான் அப்படி வரக்கூடாது. சோறு உண்டான். அம்பு எய்தான். பால் பருகினான் அப்படி வர வேண்டும். மீண்டும் ஒரு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சரியானது கேட்டிருக்காங்க. எழுது எக்காலம் இடும் இது மட்டும்தான் சரி. மற்றதெல்லாம் தவறு. மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும். மரபு தொடரின் பொருளை கண்டறிய. கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா என்னன்னா புகழ்பெற்று விளங்குதல். அடுத்த வினா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட் அப்படி என்றால் கண்டம் என்று அர்த்தம். கான்வர்சேஷன்னா உரையாடல் என்று அர்த்தம். ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம் என்று அர்த்தம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி அப்படின்னா தமிழ் தவிர்த்து அனைத்து மொழிகளுமே பிறமொழி. சரிங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர்னு. எனக்கு இது சந்தேகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் டி இருக்குல்ல, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. எனக்கு தெரிஞ்சு இதுவே சரியான விடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணம் என்பது சமஸ்கிருத சொல் பார்த்துக்குங்க எப்படின்னா. அடுத்த வினா. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு தலை, குண்டலாவரணம். சரிங்களா? மீண்டும் ஒரு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி கலை. கலை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே அறிவு சார்ந்த விஷயம் தானே, அதுக்காண்டி இந்த குண்டலாவரணம். மீண்டும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 1 மட்டும் தவறு. என்னன்னா அணிகலன். ஈக்கு அணிகலனுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பொருள் வராது. ஈஎன்ஆ என்றால் உயிரெழுத்து சரி. ஒரு வகை பறவை அதுவும் சரி. பகிர்ந்து கொடு அதுவும் சரி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும். சரிங்களா? மாம்பிஞ்சு மாவடு என்று கூறுவார்கள். பலா பிஞ்ச பலா மூசு என்று கூறுவார்கள். தென்னம் பிஞ்சு இருக்குல்ல, அதை தென்னம் குறும்பைங்குவாங்க. வாழை பிஞ்ச வாழை கச்சல்ங்குவாங்க. சரிங்களா? அடுத்த வினா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். சரிங்களா? வயல் என்றால் அதுக்கு வேறொரு பொருளும் உண்டு. பலனம் செய். கேட்டான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்னன்னா கேள். பாடு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்னன்னா பாடுதல். பாரு என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சம் என்னன்னா பார்த்த. படி என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்னன்னா படித்தல். மிக்ரேஷனா என்னன்னா இடம்பெயர்தல் அல்லது நகர்தல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைனா என்னன்னா உயிரெழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, ஆனா அவனா அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை முதலிலும், உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல காஞா சாவரிசை அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பின்பும் எழுத வேண்டும். இப்போ சப்போஸ் கா வரிசையிலே கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஆர்டர்னா கா காவனா, கி கி, கூ கூ, கே கே இருக்குல்ல அந்த ஆர்டர் தான். சரிங்களா? இப்போ
கொடுத்ததுக்கு எல்லாமே நான் வரிசை. ஃபர்ஸ்ட் நான் வரிசையில் என்ன வரும்? நான் வரும். அதுக்கப்புறம் நாவண்ணா, நான் நீ. சரிங்களா? அதுதான் அடுத்த வினா. மீண்டும் ஒரு அகர வரிசை. அதே மாதிரி தான். சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. பெயர்களை ஒழுங்குபடுத்துக. என்னன்னா, ஒரு வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும். சரியான சொற்களை சரியான இடத்தில் இட வேண்டும். ஆப்ஷன் டியை பாருங்க. கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இது ஆப்ஷன் டி சரியான விடை. மீண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்துக. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அடுத்த வினா. மீண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்துக. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. அடுத்த வினா. விடை வகைகள். பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. சுட்டு விடைனா என்னது? சுட்டி காட்டுறோம்ல, அங்கு இங்கு மேலே கீழே அப்படின்னு. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்னன்னா இனமொழி விடை. இனமொழி விடைனா என்னன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் அதற்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விடையை தருவது இனமொழி விடை. இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு தோசை இருக்குன்னு கேட்டால் இட்லி இருக்குது, பூரி இருக்குன்னு சொன்னால் கூட இனமொழி. தோசையும் உணவு தான், இட்லியும் உணவு தான். அதே மாதிரி தான் கதை என்பது இலக்கியம் சம்பந்தப்பட்டது. கதை, கட்டுரை எல்லாமே அந்த மாதிரி. அடுத்த வினா. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. சுட்டு காட்டுறோம்ல. மீண்டும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இது விடை. இந்த விடைக்கேற்ற சரியான வினா என்னன்னா, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கோடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இது விடை. வினா என்னன்னா, பூங்கோடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகள் எவ்வாறு அழைப்பர்னா வெளிப்படை விடைகள். செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். இது என்னன்னா செய்வினை. செய்வினைனா என்னது? எழுவாய் ஒரு செயலை செய்கிறது. எழுவாயை முன்னிலைப்படுத்தி அது பண்ணால் செய்வினை. செய்யப்படு பொருளை முன்னிலைப்படுத்தி ஒரு வாக்கியம் இருந்துச்சுன்னா அது செய்யப்படு பொருள், செய்யப்படு வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிய. கபிலனை திருந்தச் செய்தான். கபிலன் திருந்தினான் என்பது தன்வினை. திருந்தச் செய்தான் என்பது பிறவினை. பிறர்க்காகவோ பிறரை செய்ய வைத்தால் அது பிறவினை. நம்மளே செஞ்சோம்னா அது தன்வினை. வாக்கிய அமைப்பினை கண்டறிய. தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. இது என்னன்னா செய்யப்பாட்டு வினை. கடைசியில் செய்யப்பாட்டு வினை எப்படி இருக்குன்னா, இறுதியில் வரக்கூடிய சொல்லு இருக்கு பார்த்தீங்களா, படு, பட்டது, ஆயிற்று, போயிற்று, ஆனது, போனது அப்படிலாம் வரும். இதில் என்னன்னா செய்யப்படு பொருள் என்பது என்ன? தமிழ் பற்று என்பதே செய்யப்படு பொருள். எழுவாய் என்பது தமிழ் அறிஞர். முன்னும் பின்னும் மாறி இருக்கா. இந்த சொல்ல செய்யப்படு பொருளை வச்சு ஸ்டார்ட் பண்ணதுனால, ஆரம்பிச்சதுனால இது செய்யப்பாட்டு வினை. இடி விழுந்த மரம் போல. இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்னன்னா துன்பம். எம்பலம் என்பது சின்னம். சரிங்களா? எம்பலம் என்பது ஒரு ஆங்கில சொல். டெரிட்டோரி இணையான தமிழ் சொல் அறிக. நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிய. வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொளி கூட்டம். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா மறுத்து கூறினா அது மறைவிடை. போகேன் என்று கூறினால் அது நேர்விடை. அடுத்த வினா. பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். பிளாக் போர்டு அப்படின்னா என்ன? கரும்பலகை. தவறான இணை கேட்டிருக்காங்க. ரிப்பீட்னா என்னது? மீண்டும். சரிங்களா? இங்கே மிகுதியாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறு, மற்றது எல்லாமே சரி. கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி. ஈக்குவலாக, சமமாக, யூஸ் பயன்படுத்துதல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். தவறான ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. மயிலையின் மயிலாடுதுறையின் மருவு என்னன்னா மயிலை கிடையாது, மயிலாப்பூரோடைய மருவுதே மயிலை. சரிங்களா? மருவுனா என்னன்னா ஒரு ஊர் பெயருடைய
சுருங்கிய வடிவம், ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி. அடுத்த வினா, மருவச்சொல் சரியான இணைகளை கண்டறிய. 1, 3, 4 சரி. சரிங்களா? 2 தவறு. ஏன்னா கும்பகோணத்தின் மருவு என்னன்னா குடந்தை, கும்பைன்னு வராது. சரிங்களா? அடுத்த வினா, மருவச்சொல் சரியாக பொருத்துக. சைதாப்பேட்டையின் மருவு சைதை, புதுக்கோட்டையின் மருவு புதுகை, புதுச்சேரியோட மருவு புதுவை, நாகப்பட்டினத்தின் மருவு நாகை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா, நிறுத்தற்குறி அறிக. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அதாவது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த வினா, சரியான நிறுத்தற்குறியுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிய. மீண்டும் அந்த மாதிரி. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஒரு அரைப்புள்ளி வச்சிருக்காங்க. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. சரி. அடுத்த வினா, மீண்டும் சரியான நிறுத்தற்குறிகளை உடைய வாக்கியத்தை கண்டறிய. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். ஒரு முக்காற்புள்ளி. அடுத்த வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எதுனா? சொல் மட்டும்தான். எழுத்து வழக்குனா என்னன்னா இலக்கண இலக்கிய முறைப்படி சரியா இருக்கு, பிழை இருக்காது. பேச்சு வழக்குனா அது கொஞ்சம் பிழையா இருக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றில் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிய. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 3 எழுத்து வழக்கு, 1 மட்டும் பேச்சு வழக்கு. அது என்னன்னா ஆப்ஷன் பி குந்திக்க. அடுத்த வினா, சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி நேற்று நீ வந்தாயா என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கக்குருளை. சிங்கக்குருளைனா என்னதுன்னா சிங்கக்குட்டி சிறிதாக இருக்கும்போது சிங்கக்குருளை என்று நாம் கூற வேண்டும். இந்த இதில் பாருங்களே, ஆப்ஷன் பியை பாருங்க. நேற்று நீ வருவாயா சரியாத்தான் இருக்கு. வருவாயா என்பது என்னது? எதிர்காலம். நேற்று என்பது கடந்த காலம், முன்னும் பின்னும் மாறி இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம் இங்கே. ஆனால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நேற்று நீ வந்தாயா எழுத்து வழக்குக்கு. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. பசு கன்று. சரிங்களா? பசு குட்டி போடுச்சுன்னா அது பசு கன்று என்று சொல்ல வேண்டும். சிங்கக்குருளை, புலி பரல் அப்படின்னு சொல்லணும் அவளுடைய குட்டிகளை. சொற்களை இணைத்து புதிய சொல். சுவர் எழுப்பினான். சுவர் கட்டினான்னு சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பினான் என்று சொல்ல வேண்டும். பொருத்தமான காலம் கண்டறிய. கவிதை இயற்றினான் என்பது இறந்த காலம். சரிங்களா? நிகழ்காலத்தை குறிப்பது நடக்கிறது. அடுத்த வினா, பொருத்தமான காலம் அமைத்தல். சிறி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. சிரிப்பால். சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? மீண்டும் ஒரு வினாச்சொல். அறநரிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? அடுத்த வினா, மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அதாவது இங்கே ஆகையால் வரும். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அடுத்த வினா, மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? அது இணைப்பு சொல். சரிங்களா? மேலே கொடுத்ததுக்கு விடை, கீழே கொடுத்ததுக்கு அதுக்கான வினா. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. மேலே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இவற்றுள் எது சரியானது? இரு பொருள் தருக. ஆக்குதல்னா செய்தல், சமைத்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை. வானம் ஊன்றிய மதலை. சரிங்களா?
இது ஒரு சங்க காலத்து பாடல். முதலைனா தூண் என்று அர்த்தம். அடுத்த கேள்வி. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான். தனது என்பது ஒருமையை குறிக்கும். சரிங்களா? தமது என்பது பன்மையை குறிக்கும். சால, உரு, தவ, நனி, கூர், களி ஆய் என்ற 6 சொற்களும் ஒரு பொருளை தரும். அவற்றை கண்டறி. மிகுதி. சரிங்களா? உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன. அவற்றை தேர்ந்தெடு. ஏன்னா உயர்ந்தது என்னது? உயரமானது. ஓங்குதல் என்பது உயரமானது. சரிங்களா? ரெண்டுமே உயர், ஓங்கு ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். நகை என்னும் சொல் தரும் 2 பொருள் குறிப்பிடுக. சிரிப்பு, அணிகலன். குறில்நெடில் பொருள் வேறுபாடிருந்து சரியான விடையை தேர்வு செய்ய. பாரி, பரி. பாரி என்றால் யாரு? கடையெழு வள்ளல்களில் ஒருவர்தான் பாரி. பரினா என்னது? குதிரை. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். கூற்று. இதே கூற்று. காரணம், மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது. தவறுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, காரணம் தவறுனா என்ன காரணம் தெரியல, பார்த்துப்போம். கூற்றும் சரி, காரணம் சரிதான் வரும். ரெண்டுமே ஒரு மாதிரி இருக்கேன். ஓகே. கலைச்சொல் தருக. ஹோமோகிராப் அப்படின்னா என்னன்னா ஒப்பெழுத்து. அழிஞ்சிருக்கு. அடுத்த வினா. கலைச்சொல் அறிக. காஸ்மிக் ரேனா என்னன்னா விண்வெளி கதிர்கள். மீண்டும் ஒரு கலைச்சொல். நூல் என்றால் த்ரெட். யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக. யாண்டு என்பது என்னன்னா எங்கே. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஈன்று என்றால் பெற்று. கொம்பு என்றால் கிளை. அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை. குரங்கு என்றால் கவி. வித்தியாசமா இருக்கு. குரங்கு என்றால் கவியா? அடுத்த வினா. தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். பின்வருவனவற்றில் பொருத்தி விடை அறிக. ஆவண்ணா என்றால் நெடில் என்றால் நிறை என்று அர்த்தம். நிறை அப்படிங்கும்ல. அதான் என்னன்னா இது ஆவண்ணா என்பது பசுவை குறிக்கும். பசுக்கள்லாம் மொத்தமாக இருந்துச்சு எப்படி சொல்லுவோம்? நிறை. ஆடுனா மொத்தமாக இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தை. ஒளி கற்றை. ஒளியெல்லாம் மொத்தமாக இருந்துச்சுன்னா ஒளிக்கதிர்கள் மொத்தமாக இருந்துச்சுன்னா அது ஒளி கற்றை அப்படிங்குவான். அதிகமான கல் இருந்துச்சுன்னா அது கல் குவியல் அப்படிங்குவான். அடுத்த கேள்வி. கட்டளை தொடரை கண்டறிய. பூக்களை பறிக்காதீர். இது நமக்கு ஆர்டர் போற மாதிரி இருக்கா? இதுவே கட்டளை தொடர். இவ்வரியில் உள்ள பொருள்களை கண்டறிய. ஆழத்து மேல குவளை குளத்துள்ள வாளில் நெடிய குரங்கு. இது என்னன்னா கொண்டு கூட்டு பொருள்கள் மொத்தம் 8 வகைப்படும். அதுல ஒண்ணுதே கொண்டு கூட்டு பொருள்கள். அப்படின்னா என்னன்னா ஒரு வாக்கியத்தில் சொற்கள் மாறி மாறி இருக்கு. நம்மதே கூட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம பொருள்பட விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூல் என்னன்னா கலிங்கத்து பரணி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். அடுத்த கேள்வி. பிழை திருத்துதல். ஒரு என்ற சொல் எங்கே வர வேண்டும் என்றால் உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, கா, ஞா, சா, அந்த வரிசை இருக்கு பார்த்தீங்களா, அந்த எழுத்தில் ஒரு சொல் ஆரம்பித்தால் ஒரு என்ற சொல் முன்பு வர வேண்டும். ஓர் என்ற சொல் எங்கே வர வேண்டும் என்றால் உயிரெழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, ஆனா, ஆவனா, அந்த எழுத்தில் ஒரு சொல் ஆரம்பித்தால் அந்த சொல்லுக்கு முன்பு ஓர் என்ற சொல் வர வேண்டும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அழகிய என்ற சொல்லின் முதலெழுத்து ஆனா என்ன? உயிரெழுத்தா? அப்போ ஓர் என்ற சொல் வர வேண்டும். குளம் என்பது உயிர்மை எழுத்து. முதல் எழுத்து என்ன? அதனால இங்கே ஒரு என்ற சொல் வந்துள்ளது. அடுத்த வினா. சரியான தொடரை தேர்ந்தெடு. நம் தமிழ் மக்கள் அருந்தே அருந்தும் உணவே அறிந்தவர்.
அதாவது சொற்கள் வந்து முன்னும் பின்னும் மாறி இருக்கு. நம்ம சரியான சொற்களை சரியான இடத்தில் இட வேண்டும். பிழை திருத்தி எழுதுக. ஒரு புத்தகம். சரிங்களா? புத்தகம் என்ற சொல்லின் முதல் எழுத்து பூ இருக்கு பார்த்தீங்களா, அது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா நம்ம ஒரு என்ற சொல் பயன்படுத்த வேண்டும். அடுத்த வினா, சொல் பொருள் பொறுத்துக. வாரணம் என்றால் யானை, சூரன் என்றால் வீரன், பரி என்றால் குதிரை, கமுகு என்றால் பாக்கு. ஆப்ஷன் டி சரியான விடை. சொல் பொருள் பொறுத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. அல்லல்னா என்னது? சேரு. மீண்டும் ஒரு பொறுத்துக. கழனி என்றால் வயல், சமர் என்றால் போர், களம் என்றால் கப்பல், ஆழி என்றால் கடல். ஆப்ஷன் பி சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். இதே சரியான தொடர். மீண்டும் ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள் என்பது பன்மை. பன்மை வந்துச்சுன்னா கடைசியில் வளர்ந்தனதே வரணும். மரம் என்று ஒருமை வந்துச்சுன்னா கடைசியில் வளர்ந்தது என்றுதான் வர வேண்டும். மீண்டும் ஒரு கேள்வி. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. விலங்குகள் என்பது பன்மை வந்ததால் இங்கே தொடங்கின என்ற சொல் வர வேண்டும். இங்கே விலங்கு என்பது ஒருமை, அப்படி வந்துருந்துச்சுன்னா இங்கே தொடங்கியது அப்படி வர வேண்டும். அடுத்த வினா, கீழ்கண்ட பத்தியை படித்து இன்னாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. ஒரு பத்தியிலேருந்து ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அந்த 5 கேள்விக்கான விடையும் அந்த பத்திக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? இது மிகப்பெரிய விஷயம் கிடையாது, எளிதாக போட்டிடலாம். சரிங்க மக்களே, நல்லா படிங்க. நல்லா படித்து வேலைக்கு போங்க மக்களே. நன்றி, வணக்கம்.